எல்லாமே அனுபவம் தாங்க. பாண்டியராஜனின் தமிழ் வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை அவர் கவிஞர் தேவதர்ஷன் எழுதின கவிதை. அடையப்பா, அவர் ஒரு வித்தியாசமான சிந்தனைகள். நமக்கெல்லாம் எத்தனை கைங்க? என்ன எப்படி கேட்குறீங்க? பிறந்ததுலேருந்து 2 கை தான்றீங்களா? எல்லாத்துக்கும் 2 கை தான் இல்லைங்களா? ரைட். அவர் சொல்கிறாரு, நீ கண்ணாடியை பார்க்கும்போது உனக்கு 4 கைகள். ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்க? நீ கண்ணாடியை பார்க்கும்போது 4 கைகள். அசல்னா 2, நிழல் 2, மொத்தம் 4ன்றார். ஒரு கண்ணாடி நம்ம பார்க்கும்போது முக அழகை பார்த்துட்டு இருந்த சராசரி மனுஷன்ட்டிருந்து கவிஞர் வேறுபடுறார். நீ கண்ணாடியை பார்க்கும்போது உனக்கு 4 கைகள். எத்தனை தன்னம்பிக்கை நிறைந்தது பாருங்க இல்லையா? அப்போ 2 கையை வச்சே நம்ம எவ்வளோ வேலைகள் செய்யலாம். உனக்கு 4 கை, நீ ஏன் சோர்ந்து போகிற? வீறு கொண்டு எழு. இதுதான் அவர் சொல்லக்கூடிய அந்த அர்த்தம். அதில் பாருங்கள், நம்ம நாட்டில் தாங்க இந்த இடது கையை நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை. இன்றைக்கி ஒரு குழந்தைய கேட்டிங்கன்னா இது லெஃப்ட் ஹேண்ட், அவ்வளோதான் ஆங்கிலத்தில். இன்னும் கொஞ்சம் தமிழ் பற்றாளர் இடது கை. நம்ம ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற மனுஷன் இதை பீச்சாங்கைன்னு தான் சொன்னோம். நல்ல தமிழ் அதுதான். அந்த ஒன்றுக்கு தான் பயன்படுத்தணும். இன்றைக்கி நம்ம வீட்டு கழிவறை கூட டெக்னாலஜி ஆயிடுச்சு. இன்றைக்கி இதெல்லாம் யாரும் பயன்படுத்துகிறதில்ல. அதுக்கு என்ன ப்ரெஷர் கொடுக்குற கருவிகள் வந்துடுச்சு. ஆனால் இது இடது கை. இன்னும் இது அவநம்பிக்கை. இதிலலாம் ஒருத்தர் பத்திரிக்கை கொடுத்தா வாங்குறவன் அந்த கல்யாணத்துக்கு வரமாட்டான். படிக்கிற மாணவன் இதை எடுத்துகிட்டு போய், ஐயா இந்தாங்க என் நோட்டு, ரெக்கார்ட் நோட்டு திருத்துங்கன்னு இதில் கொடுத்துட்டானா அந்த வாத்தியம் அவனுக்கு அதுதான் கடைசி அந்த லேபு. அப்போ பார்த்தீங்களா, 4 கைகள் உனக்கு இருக்குதுன்னு சொன்ன கவிஞன் மத்தியில் நம்ம உடம்புல இருக்கிற 2 கைவே நம்ம பாதியை தான் பயன்படுத்துகிறோம். இன்னும் வேடிக்கையாக கூட ஒரு கதை உண்டு. ஒருத்தன் மீன் பிடிச்சிட்டு இருந்தான். ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தான். இது ஒரு பைத்தியக்கார செயலாக இருந்தது. ஒரு வழி போக, என்னங்க பண்ணுறீங்க? மீன் பிடிக்கிறேன், கையில் ஒரு கண்ணாடி வச்சுருக்கிறீங்களா? இந்த கண்ணாடியை பார்த்து பார்த்து மீன் பிடிப்பேன், எனக்கு சொல்லி தருவீங்களான்னு. இது புது டெக்னாலஜியாக இருக்குன்னு 1000 ரூபாய். உடனே பரவாயில்லைங்க, எங்கள் ஊரில் பெரிய ஏரி, இங்கேருந்து கற்றுட்டு போகலான்ட்டு 1000 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிட்டு, ஒன்றும் இல்லை கண்ணாடி காட்டிக்கிட்டே இருப்பேன். இந்த முகம் பார்க்குற கண்ணாடியை பார்த்து எப்பயாவது மீன் வரும், டக்குன்னு தூண்டில் போட்டு தூக்கிடுவேன். இவனுக்கு புஷ்ஷுன்னு ஆகிப்போச்சு. என்னடா பெரிய டெக்னாலஜி சொல்லுவானு. ஏங்க, ஒரு கண்ணாடி காட்டு ஒவ்வொரு மீனாக எப்போ நம்ம எப்படிங்க சம்பாதிக்க முடியும்? இதை வச்சு நீங்கள் என்றைக்கு சம்பாதிச்சிங்க அப்படின்னு அவன் திருப்பி கேட்குறான். உன்னோட சேர்த்து 8000 ரூபாய் நான் சம்பாதிச்சிட்டேன் நானா. 8 பேர் ஏமாந்துருக்கலாம் இவனோட சேர்த்து. அப்போ கண்ணாடி பாருங்கள், முகம் பார்க்குற கண்ணாடி நமக்கு உண்மையை தாங்க பேசும். அழுக்கு நம்மக்கிட்ட இருக்கும், கண்ணாடியை குறை சொல்லிட்டு போயிட்டு இருப்பான் இல்லையா? அப்போ முகம் பார்க்கும் கண்ணாடியில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு 4 கைகள். எல்லாமே அனுபவம் தாங்க.